கடந்த 5 ஆண்டுகளா யாரை எதிர்க்கட்சின்னு சொன்னாங்கன்னா அண்ணாமலையை சொன்னாங்க. அந்த இடத்துக்கு எடப்பாடி அவர்கள் விட்டுருக்கவே கூடாது. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துட்டு திமுகவுக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, திமுக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு எதிர்க்கட்சி தலைவரா, ஸ்ட்ராங்கான லீடரா, ஸ்ட்ராங்கான தலைவரா, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கணும். அதுல மிகப்பெரிய மிஸ், கோட்டையில மிகப்பெரிய ஓட்டை ஏடிஎம்கேல. நீங்க அப்படியே ஃப்ரீ ஹேண்டா விடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் கடும் கோபத்திலும் கொந்தளிப்பிலும் இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அவர்களுக்கு பக்கபலமாக கூட நின்றுக்கணும். போதை கலாச்சாரம் இருக்கிற அதை ஒழிக்கிறதுக்கு நீங்க துணை நின்றுக்கணும். சே நோ ட்ரக்ஸ் டு அப்படின்னு அதிமுக காரங்க எல்லாரும் அந்த ட்விட்டர்ல அவங்க நேமோட ஆட் பண்ணிட்டாங்க. சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு, போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நிற்போன்னு. அதெல்லாம் பண்ணா போதுமா? என்ன செஞ்சீங்க? வாட் இஸ் யுவர் ஆக்ஷன்? மக்களை கவரும் வகையில் உங்களோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு? இளைஞர்களை கவரும் மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? எதுவுமே இல்லை. இந்த 5 ஆண்டுகள் எதுவுமே இல்லை. நீங்க கடந்த 5 ஆண்டுல நீங்க பண்ண சாதனைகளை சொல்றீங்க. கொரோனால சிறப்பா பணியாற்றணும், ஆல் பாஸ் போட்டோம், இதெல்லாம் சொல்றீங்க. நோ டவுட் கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலம் சிறப்பான ஆட்சி. 7.5% நீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தது, ஆல் பாஸ் போட்டது, கொரோனாவை திறம்பட கையாண்டது, இதெல்லாம் நோ டவுட். நீங்க ஒரு முதலமைச்சரா ஜெயிச்சிங்க, ஆனா எதிர்கட்சி தலைவரா தோத்துட்டீங்க. ஒரு முதலமைச்சரா ஜெயிச்சிட்டீங்க. அந்த நீங்க திறம்பட செயல்பட்டதற்காகத்தான் உங்களுக்கு 75 சீட்டு உங்க கூட்டணிக்கு எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தையும் மக்கள் கொடுத்தாங்க. மீண்டும் நீங்க ஆட்சியை பிடித்திருக்க முடியும். ஆனா உங்க கட்சியில் இருந்த குழப்பம், டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இப்படி உட்கட்சியிலேயே இருந்த மிகப்பெரிய நெருக்கடிகள், இதனால உங்களால மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. பட் அது மீண்டும் இந்த தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து வந்து விட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆக்ஷன் பிளான்ல மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கணும்.